ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு வீடியோனா, பயங்கர வெயிலாக இருக்குது. போன முறையெல்லாம் நான் நிறைய நுங்கு பாயாசம் அது இது நிறைய வீடியோ போட்டிருந்தேன். இந்த முறை எதுவுமே போடலை. சரி இன்னைக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு போன முறை கம்மங்கூழ், ராகி கூழ், குளிர்ச்சியான அதுக்கு அந்த கோடை காலத்துக்கு என்னென்ன போடணுமோ போட்டேன். இந்த முறை வத்தல் தான் போட்டேன். சரி குடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி குல்பி ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் நானே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். எப்படி வருது, சொதப்பிடுதா எப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஆனால் இதை செஞ்ச உடனே சாப்பிட முடியாது. ஒரு 7-8 மணி நேரம் ஆகும் ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ செஞ்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருவோம். வச்சுட்டு நான் எடுத்து காலையில் இப்போ செய்கிறேன். நான் நைட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. எப்படி இருக்குன்னு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ தான் முதல்ல என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் பாதாமும் பிஸ்தா முந்திரி ஊற வச்சுருக்கேன். பாதாம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னா தோல் ஈஸியாக உரிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னா நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிகனமான பாத்திரம் வேணுங்க. அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 1.5 லிட்டர் பால் விட்டுருக்கேன். குக்கரில் நல்லா கெட்டியான பால் 1.5 லிட்டர் விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா காயணும். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து காய்ச்சின கொஞ்சம் லைட்டாக சூடான பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுக்கலாம். கட்டி மிட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாலை வந்து நல்லா வந்து காய்ச்சிட்ருக்கணும். சைடெல்லாம் ஆடை வரும். ஆடையெல்லாம் உள்ளே தள்ளி 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 நம்ம சுண்டை காய்ச்சணுங்க. நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுக்கணும். பால் காய்ச்சறதுல தான் இருக்கும் டேஸ்ட்டு. 1.5 லிட்டர் பால் வந்து நீங்கள் 3/4 லிட்டருக்கு பக்கமாக கொண்டு வந்துக்கணும். அந்த அளவுக்கு காய்ச்சிக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடரும் நம்ம அந்த பால்லையே கலக்கி வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்களவு போட்டுக்கணும். பால் பாருங்கள் நல்லா பொங்கி பொங்கி சுண்டி 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 வந்தளவுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பாதாமும் முந்திரியும் எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1.5 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கலாம். முதல்ல சர்க்கரையை பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாதாமை அரைச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 குங்குமப்பூ குங்குமப்பூ போட்டிருக்கேங்க. கொஞ்சோண்டு தான் இருந்தது. அதுவே கீழே தட்டு விழுந்துருச்சு. ஒரு 4-5 தான் இருந்துச்சு. அதை போட்டுக்கிறேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் குங்குமப்பூ. அதனால் நான் போட்டிருக்கேன். இருந்துச்சு போட்டேன். அது கீழே விழுந்துட்டதால் இன்னும் கொஞ்சம் போயிடுச்சு கீழே. அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கலர் வந்துருச்சு. குங்குமம் போகும்போது கலர் வந்துடுது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையை ஏலக்காவோடு அரைச்சிட்டு வந்ததை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இனிப்பு உங்களுக்கு கூட குறைச்சல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா கலக்கிட்டே இருப்போம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், பொங்காமையும் பார்த்துக்கணும். இப்போ அதே ஜாரில் நம்ம பாதாமையும் பிஸ்தாவும் முந்திரியையும் அரைச்சிட்டு வந்துக்கலாம் சரிங்களா. பாதாம் முந்திரியை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போது அதையும் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கஸ்டர்ட் பவுடர், அந்த பவுடரையும் நம்ம கலக்கிக்கணும். அடிப்பிடிக்காமல் கலரிக்கங்க. நல்லா கனமான பாத்திரம் இருந்தால் வச்சுக்கோங்க. என்கிட்ட குக்கர் தான் இருக்குது. அதுவே கரெக்டாக இருக்கும்னு நான் குக்கரில் வச்சுருக்கேன். குக்கர் கொஞ்சம் கனமாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கலக்கிக்கிட்டே இருப்போம். இப்போ சர்க்கரையும் போட்டாச்சு, பாதாம் போட்டாச்சு. இப்போ அந்த கரைச்சி வச்ச பவுடரையும் இதில் கலந்துக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குமா இது போட்டால். நானும் இப்போ தானே முதல் செய்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு குழம்பு கெட்டி பதம் வரணும். அந்த மாதிரி அந்த டைமில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கிளறிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கூழ் பதம் வந்துடுங்க. அந்த பதத்தில் வரும்போது நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தான் இதுக்கு இந்த நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த குல்பி ஊற்றுறதுக்கு ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதில் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா டம்ளரில் வச்சு ஐஸ் குச்சி வாங்கி அதுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். நான் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அந்த குல்பி ஊற்றுற செட்டு வாங்கியிருக்கேன். அதை கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கேன். எல்லாம் ரெடியாக ஆறட்டும். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு பதம் வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். நான் இந்த செட்டு தாங்க வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உருண்டை செட்டில் இது ஒரு மாதிரி ஷேப்பானது. இந்த செட்டில் தான் ஊற்றிக்கலாம். ஆறினோடனே கரண்டிலையோ
எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு நாம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும், இல்லைன்னா செட் ஆகாது. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ நாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேங்க உங்களுக்கு. சரிங்களா? கொஞ்சம் மீதியாச்சு, அதையும் கொஞ்சம் டம்ளரில் ஊற்றி ஒரு ஐஸ் குச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரீசரில் ஊற்றி எடுத்து வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பிஸ்தாவை நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா செட் ஆகிடுச்சிங்க. ஐஸ் இது மாதிரி இருக்குது. சூப்பராக செட் ஆகிடுச்சி. நான் பிஸ்தாவை பார்த்திங்கன்னா திருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குல்பி இதுவை நாம் அந்த ஒரு சின்ன கப்பில் தண்ணி விட்டு அந்த தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். கத்தியெல்லாம் வச்சு குத்துனிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் ஐஸ் தண்ணியில் வச்சோம்னாவே அழகு போல் கலண்டு வருது. நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்தோம்னா ஒரு தட்டினோம்னா சுற்றி அழகாக வந்துருச்சுங்க. இப்போது இந்த பிஸ்தா இருக்கு இல்லைங்களா, இந்த தூளில் நம்ம அந்த ஐஸ் குச்சி இதுவை நம்ம இதில் மேலே தூவி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, குல்பி ஐஸ் ரெடி ஆகிடுச்சி. ஐஸ் இதில் நம்ம நல்லா மேலே பிஸ்தாவை தூவி விட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கல, நல்லாவே வந்திருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இன்னொன்று கூட பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு தேவையானப்போ எடுத்து போட்டுக்கலாம். ஒட்டுக்க ஒரு 5-6 பேர் இருந்தால் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் 2 பேருன்றதால நான் 2 தான் பண்ணியிருக்கேன். மீதி எடுத்து மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுருவேன். அவ்வளோதாங்க, அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சி. குல்பி குளுன்னு கோடை வெயிலுக்கு குல்பி ரெடி ஆகிடுச்சி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். நானே செஞ்சுட்டு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குங்க. யார் ஒன்றாலும் செய்யலாம். அட்டகாசமாக இருக்குது. அவ்வளோதாங்க. இது ரொம்ப பிரமாதமாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க. ஈஸியாக வந்துருச்சு. என்ன பொறுமையாக இருக்கணும். ஒரு 8 மணி நேரம் திறந்து பார்த்துட்ருந்தோம் செட் ஆயிடுச்சான்னு. ஆனால் செட் ஆகிடுச்சுங்க ஒரு வழியாக. அம்பிட்டு தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அட்டகாசமான ரொம்ப சுவையான குல்பி ரெடி ஆயிடுச்சு.